என் பிள்ளையும் நானும் தனிமரமாகி விடுமோ என்னவோ தெரியவில்லையே. இவர் எதனால் இப்படிப்பட்ட என்ன தோன்றியதோ தெரியலையே. அம்மா 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 10 மாதம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா.
வரம் வாங்கித்தான் தீர்வேன் என்று கூறுகிறார். எப்படியோ அவரை காப்பாற்ற முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் பெண் என்றால் பேய் கூட மனமிறங்க சொல்லுவாங்க. அது போல ஏன் அந்த அன்னை ஆதிபராசத்தை நான் துதித்தால் என்ன, அவருக்காக நான் பூஜை செய்து அவரை காப்பாற்றும்படி செய்கிறேன். எப்போது பூஜை ஆரம்பிக்கிறேன், அவருக்காக கௌரி பூஜை செய்கிறேன். ஆகட்டும், இப்போ தயாராக வருகிறார். அவருக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, உன்னால் எந்த சங்கடம் வரக்கூடாது. அதனால் உன்னையே நான் துதிக்கிறேன். என் கணவரை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று. அம்மா தாயே, அவளாதி சக்தி எமையாலும் அதில் புன்னகை என்னுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளம் அம்மா. உனக்காக நான் இங்கு பூஜை செய்கிறேன். என் கணவர் மனதுக்கு தகுந்த வளம் அளித்து என் கணவரை நல்லபடியாக வழி கூட்டி விட்டால் அது போதும். எனக்கு எந்த ஒரு இடையூறு வராது பாதுகாக்க வேண்டியது அப்படியே ஆகட்டும் ஐயா. சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டும். சரி, புரியுதா? அம்மா அம்மா தாயே, அகிலாடு ஒரு நம்மளுக்கு அங்கால பரமேஸ்வரி தாயே, உலகால உமையவரே, ஊர்காவல் கொண்டவரே, கொத்தவையே, மாற முதல் தாயே, சமய வளர்த்தாரே,
பள்ளிகளில் வாழ்கின்றேன் எனையால மாறி சக்தியே ஓம் சக்தி தாயே அம்மா மாரியம்மனை நான் கடந்து அம்மா உன்னை காண அம்மாவே மகாசக்தியே அம்மா வந்துக்கிற பத்திரிக்கை போடுறான். உன்ன பத்திரிக்கை அடிக்கல, ஆவணி மாசம் தான் அடிக்கலான்னுக்குறான். பத்திரிக்கை போடுறான். என்னாச்சு சாமி கேளு. அம்மா தாயே இந்த முடிமலை வந்து யாரு கேளு. முடிமேல் வந்து ஆடுகின்ற தேவி யாரு என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமே. முடிமேல் ஆடுறது யாருமா? அவங்க பாண்டா என் பாலகன். அம்மா இந்த முடி மேல வந்து அறுத்து யாரு அம்மா? என் முடி மேல வல்லாத்து தான் ஈர பேன வல்லாத்து. வந்திருப்பது யார் என்று கேட்டேன். எதுக்காக வந்துக்கிறேன் அம்மா? இந்த ஊர்ல என்னடா செஞ்சீங்க நீங்க? கண்ட்ரோல் பண்ணா நல்லாதாம்மா திருவிழா செஞ்சோம். என்ன அம்மா உனக்கு மனக்கவலை அம்மா? 12 மணிக்கு தான் ஊத்துனீங்க. 12 மணிக்கு கூழ் ஊத்தணும் அம்மா. கூழ ஏன்டா வெங்காயம் பண்றத ஊத்திக்கிறீங்க? வெங்காயம் போடலையா? என்ன அம்மா சொல்றியா அம்மா? அம்மா நான் போட்டுறேன் அம்மா. நடுவுட்டு என்னடா குழம்பு படிச்சுங்க? கருவாட்டு குழம்பு படிச்சேன் அம்மா. அந்த கருவாட்டு குழம்பு எங்கடா ஒரு கருவாட்டு தலை கூட காணும்? கருவாட்டு தலையா சாப்பிட்டு போடுவாங்க. கருவாட்டு போட்டாம்மா பார்த்து சாப்பிடுயம்மா. பின்னாடி வேற கைண்டி வேலுக்கு போட போற சாமியே. மழை வருமா நானும் கேக்குறேன். அம்மா தாயே அதை விட ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. நம்பர் 43 கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடக மன்றம் ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல சொல்ல முடியாத அளவுக்கு ஆண்டவன் அருளாலும் உன்னுடைய தயவாலும் எந்த ஒரு குறை இல்லாம நிறைஞ்ச மனசோடு எந்த ஒரு குறை இல்லாம போற இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்பான பேரு. இனியா நாடக மன்றத்துக்கு சிறப்பான பேரே இல்லையா? அவனுக்கு கொண்டாட்டம் ஒரு நாளைக்கு 4-5 வாங்கிக்கிறான். தாயே இந்த வருடம் ஏதோ உன்னுடைய அருளால் 260 ராத்திரி இது வரைக்கும் புக்கிங் ஆகிருக்குது. மொத்த ஆண்டதோடு சேர்த்து 260 ராத்திரி.
கம்பெனி போதும் இல்லையா ஏன்டா ஒயின் ஷாப் அப்பப்போ லீவு 260 ராத்திரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஊரார் நல்ல ஆசையோடும் நாட்டு அமைச்சர் நல்ல மனதோடும் சிறப்போடும் போது இதே கம்பெனி அடுத்த வருஷம் ஒரு 300 ராத்திரி ஓடுறதுக்கு நீதான் தயார் புரிய வேண்டும். போவாதரா ஏன் போவது என்ன குறை வச்சுன்னு கேளு. என்ன குறையம்மா ஏன் குறை? என்ன குறை வச்சேப்பா ஏய் துணி கட்டுறா வாய துணி கட்டுறா முதல்ல துணி கட்டுறா. நல்லா கட்டி விடுறா நல்லா கட்டுறா ஈஸ்து பிகிச்சு கட்டுறா. இல்லம்மா இல்லையம்மா நில்லு ஒரே இல்லையம்மா ஏந்திரு சாமி ஏந்திரு. ஏன் 300 ராத்திரி அடுத்த வருஷத்துக்கு ஓடணும்னு சொல்லுதுமா ஓடாத ராண்டியான்னு சொன்னேன். அதை 300 ராத்திரி அதிகபட்சமா ஓடினா போதும் நான் நினைக்கிறேன். நீ ஓடாது எடுத்தவனே அபத்தமா சொல்றிய தாயே. அம்மா வாயில பீ வராதா டேய் பொய் அத்தா வாயில பொய் வராது. போய் வராது அடுத்த வருஷத்துல 300 ராத்திரி போவாது எதுக்கு சொன்ன எதுக்காக 750 ராத்திரி போகண்டா 750 ராத்திரி வருஷத்துக்கு மொத்தம் 365 நாள். எனக்கு பழம் கொடுங்கடா என்ன பழம்? பெரிய பழமா தட்டுமா சின்ன பழமா தட்டுமா? பண்ணித்தரேம்மா நீதான் சாப்பிடணும். டேய் ஆ? இந்த பழமா கேட்டான் பணமா எங்க தானே பழமா இது வேணாம்மா அம்மா இரு அத்தா ஏன் அப்படி ஆக்ரோஷமா ஆடுற? நில்லு அத்தா ஒன்னா நில்லு அத்தா. நேரம் இல்லையம்மா மழை வேற நிற்க மாட்டேங்குது வேற டேய் யாரம்மா பையா? அம்மா எனக்கு ஒரே ஒரு இது அம்மா என்னடா எப்ப பார்த்தா எனக்கு தீராத வழி வருது அம்மா. உனக்கு டெய்லி ஓத்தணும் ஓத்து டேய் சாத்தா வயித்து நோவு. அதுக்கு இது சொல்றேன்டா அம்மா இந்த அம்மா வந்துடுறேன் நானு ஆ நீ என்ன பண்ற நீ இட்டா போற ஆ ஒரு குஞ்சு ஒன்று வாங்குறேன் என்ன என்ன சொல்றேம்மா போய் 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 அது மேல கூழ் தடிட்டு உனக்கு வயிற்றுல பூச்சிக்குதுடா கோழி குஞ்சு லப்புக்குன்னு நீங்குது வயித்துல ஏதோ இருக்குது அதனால இந்த கோழி குஞ்சு நீ கூழ ஃபுல்லா தொழுவி வயிற்றுல மூழிடணும். உள்ள போய் என்ன பண்ணேம்மா அந்த பூச்சி மட்டும் பொறிக்கிடும் அந்த கோழி போறிக்கிறான். அப்ப அந்த கோழி எப்படி அம்மா வருது? பக்கத்துல என்னடா காடு இருக்குதுங்க வேற நாங்கள் காடு இருக்குது ஆமா வேற நாங்க காடு காட்டு பொண்ணு ஒண்ணு பிடிச்சிக்கோ அது மேல கூழ் தடிட்டு லப்புக்குன்னு போட்டு மெய்ங்கிடு ரோடுக்குன்னு மூழிடணும். மூய்ங்கண்ணா அது போய் கோழி காலி பண்ணிட்டு கோழி குடிச்சுடும். கோழி கொஞ்சம் குச்சி காலி பண்ணிடான். இப்ப பூனை எப்படி வரும்? பூனை எப்படி வளர்த்துன்னு கேக்குறேன் வேட நாங்கள் கூட்டுறதுல போ வாழை கருவாடு விற்கும் அதை வாங்கி நல்லா அடுப்புல சுட்டுட்டு அப்படியே சூத்துக்கு நேரம் காட்டு அந்த வாசனை பூனை புத்துக்குன்னு வெளியே அப்புறம் வயிறு வெளி நல்லா போடும். மலையேத்துமா பொட்டு வைடா பொட்டு வைக்க சொல்றேன் முதல்ல. தட்டா பம்பி தட்டாது இரு. அம்மாள் தான் அடிக்கணுமா? அம்மா நீதான் எல்லாருக்கும் போட்டு வைக்கணும். ஆத்தா எந்த பக்கம் பிச்சுன்னு வர்றான்?
அந்த துணி எடுத்து போ. மெட்டல பக்தா, நீ யாரை குறித்து கடிதம் செய்தாயோ அதே அண்ணன் உமையவள் உன் கண் முன்னால் காத்திருக்கிறேன். கண் விழித்து பார். எதுவுமே கிடையாது. தாராளமாக என்னைய குறித்து காற்று மணி என்று பாராமல், அனல் என்று பொருள் என்று பாராமல், ஐம்புலன்களை அடக்கி ஆத்மநானத்தை நிலையாக நிறுத்தி என்னையே குறித்து கடுந்தல் செய்து வந்த காரணம் என்ன? எனக்கு வரம் வேண்டும் தாயே. வரமா? எனக்கு வரம் தேவை. எரிகடாசுரா, உன் பக்தியை வெற்றி ஆகினால் என் மனமகிழ்ந்தது. உனக்கு யாது வர வேண்டும் கேள், இல்லாமல் தருகிறேன். கேட்ட பிறகு வரத்தை தர மறுக்க மாட்டீர்களே. மறுப்பென்பது கிடையாது. கேட்ட வரத்தை சத்தியமாக தருவீர்களா? சத்தியமாக தருகிறேன். அதுபோது தாயே, தாயே, இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வதற்கு சகல வசதிகளும் இருக்கிறது. ஆனால் வர வளம் இல்லை என்று தேவர்கள் எண்ணி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் சாகா வரம், வேகா உடல், வாழ்வாத செல்வம், கூடி விட்டு கூடு பாய்வது, ஓடி வைப்பது, ஓடி வைப்பு இருப்பது, விதமர இருச்சாலம், ஓடிச்சாலம், அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் கண்டு கொண்டு சேர்ந்து யோனின் வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு உயிரிழந்தாலும் மரணமில்லா பெருவாழ்வு இருக்க வேண்டும் தாயே, பெருவாழ்வு வேண்டும். பக்தா, நீ கேட்ட வரத்தை நினைத்து என் மனமையை குளிர்ந்தது. ஆயினால் நீ கேட்ட பிரகாரமே நீ கேட்ட வரத்தை இல்லையா அது மனமகிழ்ந்த தந்தையை பெற்றுக்கொள். நான் மட்டும் வரம் பெற்றால் போதுமா? என்னோட தம்பி இருக்கிறான். என் தம்பிக்கு நீங்கள் வரத்தை வாரி வழங்க வேண்டும். தம்பி, என்ன வர வேண்டுமா? மனப்போல கொடுக்கிறீர்களா? தாயே, அடியாருக்கு ஒரு வரமருள வேண்டும் தாயே. யாது வரம் என்று கேள் தருகிறேன். சாகா வரும், வேகா உடல், போகா செல்வம். அது மட்டும் இல்லாது இந்த பாராய பிரபஞ்சத்திலே எந்த ஊர் ஆடவர்களாலும் இறப்பென்பதே நேரக்கூடாது. ஓ, இந்த உலகத்திலே எந்த ஒரு ஆடவராலும் உனக்கு இறப்பென்பது இருக்கக்கூடாது. ஆமாம் தாயே. அப்படி என்றால் பெண்களை பற்றி கவலை கிடையாது. பெண்கள், கேவல பெண்கள், அமர்ந்தால் முழங்காலை பற்றி எழுந்திருக்கக்கூடிய பெண்கள், அவர்களால் என்ன செய்ய முடியும்? ஆகையால் அவர்களை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. எந்த ஒரு ஆடவர்களாலும் இறப்பென்பதே நேரக்கூடாது. எனக்கு பெண்கள் என்றால் உனக்கு சர்வசாதாரணம். ஆகினால் இந்த உலகில் எந்த ஒரு ஆண் மக்களாலும் உனக்கு அழிவென்பதை இருக்கக்கூடாது என்று வரத்தினை கேட்கிறாய். மனமகிழ்ந்தி ஆகினால் நீ கேட்ட வரத்தினையும் இல்லையினால் தந்தையே வரம் பெற்று விட்டோம். ஆமாம் அண்ணா, வரம் பெற்று விட்டோம். ஆனால் தாயே, இந்த வரமானது இந்த நொடிப்பொழுதிலிருந்து பலிக்கும் அல்லவா? எரிகண்டா சூரா, ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் நான் கொடுத்த வரம் பொய்க்காத வரம். பொய்க்காத வரம். இந்த வரமானது உனக்கு பலிதமாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு பலி கொடுக்க வேண்டும். நீ பலியா? தாயே, என்ன பலி வேண்டும்? ஆடு வேண்டுமா? கோழி வேண்டுமா? மாடு வேண்டுமா? வண்டி வேண்டுமா? எது கேட்டாலும் சித்தவனை காத்திருக்க பலி கொடுப்பது. அதை இல்லாம சொல்கின்றோம் தாயே, கேளுங்க. எரிகண்டா சூரா, பலி என்று உரைத்தேன். அது எந்த பலி தெரியுமா? என்ன பலி? அதுதான் நரபலி. மனித உயிரிலேயே பலியாக கொடுக்கிறார்கள், அதற்கு பெயர் தான் நரபலி. அந்த நரபலி எப்பேற்பட்ட நரபலியாக இருக்க தெரியுமா? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவன் தொட்டு தாலி கட்டி மனைவியும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். இருவரும் ஒன்று சேர்ந்து முதல் பிறக்கின்ற ஆண் குழந்தை தலைச்சல் குழந்தையை 16 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வாலிபனை கொண்டு வந்து எனக்கு நீ நரபலி கொடுத்தால் அப்பொழுதே உன் கண் முன்னால் காட்சியளித்து நீ கேட்கின்ற வரத்தினை பரிதமாக செய்கின்றேன். இதுவே சத்தியம். இருக்க வேண்டும். 16 வயது நிரம்பிய வாலிபனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட
ஒருவனை கொண்டு வந்து தங்களுக்கு நரபலி கொடுத்தால் அப்பொழுதே நாம் கேட்டு வரோம். கெட்ட வர பரிதமாகும். கண்ணெதிரே காட்சி தருவான். டேய் தம்பி, இனிமேல் கொண்டு ஒரு நொடி பொழுது நமக்கு